எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல அடிக்கடி கேள்வி கேட்கக்கூடிய பகுதியான தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்தா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற டாபிக்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கிள் இருந்து எந்த ஆர்டிக்கிள் வரை சொல்லப்படுது, அதே போல இந்த தேர்தல் அப்படிங்கிறது எத்தனை தடவை நடந்திருக்கு இந்தியாவில், இன்னைக்கு நடந்த தேர்தல் எத்தனையாவது தேர்தல், அது போன்ற தகவல்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஷார்ட்கட்டா அந்த ஒரு வீடியோ நான் சொல்ல போறேன். இந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை பத்தி A to Z தகவல் உங்களுடைய தலையில உங்களுடைய பிரெயின்ல என்னால உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ முழுசா இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னாலே இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஸ்ட்ரைட்டா. தேர்தல் ஆணையம் இந்தியாவுல முதல்ல தேர்தல் எப்ப நடைபெற்றுச்சு அப்படின்னா 1920. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில முதலில் தேர்தல் நடைபெற்றது 1920. அதே போல சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது எப்ப அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1951. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எப்ப நடைபெற்றுச்சு அப்படின்னா 1951. நம்மளுடைய தேர்தல் அப்படிங்கிறது அமைப்பு எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது. அடிக்கடி கேள்வி கேட்பாங்க, தேர்தல் முறை அப்படிங்கிற டாபிக்க நம்ம எந்த நாட்டில இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டில இருந்து நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்புல தேர்தல் ஆணையம் சம்பந்தமா எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் வரை இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 324 இருந்து ஆர்டிகல் 329. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 324 இருந்து ஆர்டிகல் 329. ஆர்டிகல் 324 என்ன சொல்லுது அப்படின்னா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பத்தி சொல்லுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்தல் ஆணையம் அமைப்பை பத்தி சொல்ற ஆர்டிகல் 324. ஓகேங்களா? அதே போல ஆர்டிகல் 325 ஒண்ணு இருக்கு. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா ஆர்டிகல் 15 சொல்லுங்க பார்ப்போம். என்ன அப்படின்னா சொல்லுவா நானே, ஆர்டிகல் 14 தெரியுமா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 15 என்ன தெரியுமா? மதம், இனம், மொழி, ஜாதி, பிறப்பிடம், பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில ஒருத்தருக்கு உரிமையை மறுக்க கூடாது அப்படிங்கிறது ஆர்டிகல் 15. இந்த ஆர்டிகல் 325 என்ன சொல்லுது அப்படின்னா மதம், இனம், மொழி, ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இதன் அடிப்படையில் ஒருவருக்கு வாக்குரிமை அளிப்பதற்கு தடை செய்யக்கூடாது அப்படிங்கிறது சொல்றது அப்படின்னா ஆர்டிகல் 325. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 326. இந்தியாவில பிறந்த யாரா இருந்தாலும் 18 வயசு நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 326. ஆனா இந்த ஆர்டிகல் 326 1988 ஒரு திருத்தம் பண்றாங்க. என்னன்னா 1988 வரை ஓட்டு போடுறதுக்கு வயசு எத்தனை அப்படின்னா 21 இருந்துச்சு. 1988 அந்த திருத்தப்பட்டதுக்கு பிறகு ஓட்டு போடுறதுக்கான உரிமை 18 வயது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 327 அப்படின்னா நீங்க நடைபெற்றுச்சுல்ல நாடாளுமன்ற தேர்தல், நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டீங்களா? நான் ஓட்டு போட்டேன் பாத்தீங்களா? எல்லாரும் இன்னைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதே போல பேஸ்புக் ஸ்டேட்டஸ் எல்லாரும் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நானும் என்னுடைய சேனல்ல ஓட்டு நான் போட்டேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ ஆர்டிகல் இப்ப நம்ம ஆர்டிகல் 327 படி நாடாளுமன்ற தேர்தல் நீங்க நடைபெற்றது. அழகாக வச்சுக்கோங்க. நாடாளுமன்ற தேர்தல்னா 327. சட்டமன்ற தேர்தல் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் இப்ப எந்த ஆர்டிகல் அப்படின்னா 328. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் 329 சொல்றாங்க ஆர்டிகல். என்ன அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே நீதிமன்றம் தடையிடலாம், ஆனா தேர்தல் நடவடிக்கையில் நீதிமன்றம் தலையிடுவதை தடை செய்வது ஆர்டிகல் 329. சரிங்களா? எல்லாத்துலயும் நீதிமன்றம் தலையிடலாம், ஆனா தேர்தல் நடவடிக்கையில் நீதிமன்றம் தலையிடுவது தடை செய்வது ஆர்டிகல் 329 அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப எல்லாம் பார்த்தாச்சு. இன்னைக்கு நடந்துச்சுல நாடாளுமன்ற தேர்தல், மக்களவை தேர்தல், இது எத்தனாவது மக்களவை தேர்தல் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் வாக்காளர் அடையாள அட்டை எடுத்துட்டு போயிருப்பீங்க. வாக்காளர் அடையாள அட்டை இந்தியாவில் எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 1993. ஓகேங்களா? இப்ப 1993. அடுத்து இந்த இவிஎம் மிஷின்ல ஓட்டு போட்டிருப்பீங்க. இவிஎம் மிஷின் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஓட்டர் மிஷின் அப்படிங்கிற மாதிரி பேரு. இது ஃபர்ஸ்ட் இவிஎம் மிஷின் அறிமுகப்படுத்தப்பட்டது எங்க அப்படின்னா ராஜஸ்தான். அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க. இவிஎம் மிஷின் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது எங்க?
ராஜஸ்தான்ல. எந்த வருடம் அப்படின்னா 1998. அடுத்து விவி அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் விவிபிஏடி அப்படிம்பாங்க. அதாவது ஓட்டர்ஸ் வெரிஃபையர் பேப்பர் ஆடிட் ட்ரையல், அதாவது ஓட்டர்ஸ் வெரிஃபையர் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிற மாதிரி பேரு. சோ இது முதல்ல எந்த வருடம் அதை அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா 2013 தான் அதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் தபால் வாக்குமுறை எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1998 தான் கொண்டு வந்திருக்காங்க. தபால் வாக்கு யாரு போடலாம் அப்படின்னா இப்ப எலெக்ஷன் நடத்துறாங்கல்ல அவங்க இப்ப நம்ம நீங்க பூத்துக்கு போயிருப்பீங்க, P1 ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, P1 P2 P3 எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் அரசு அதிகாரிகளா இருப்பாங்க. அவங்க எல்லாம் தன்னுடைய வாக்குகளை தபால் வாக்குகளாக செலுத்தலாம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் அடுத்த எலெக்ஷன்ல நீங்களும் ஒரு அரசு அதிகாரியா ஏதோ ஒரு பூத்துல நீங்களும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளா இருக்கணும் அப்படிங்கறத நான் ஆசைப்படுறேன். அதனால தயவு செய்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, நான் ரொம்ப ஹார்டாலாம் சொல்லி தரல. இப்போ ஒரு பிளாட்டோட வாசகம் கூட சொல்லுவாரு, அந்த மாதிரி கூட நம்ம சொல்லல. என்ன அப்படின்னா படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் அப்படிம்பாரு. அந்த மாதிரிலாம் வேணாம், ஆசைப்பட்டு ரொம்ப விருப்பப்பட்டு படிங்க. நீங்க படிச்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? உங்க தலைமுறை நல்லா இருக்கும். தலைமுறை மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா கல்வியால மட்டும் தான் முடியும். நம்ம எவ்வளவுதான் செல்வம் சேர்த்து வச்சாலும் ஒரு கட்டத்துல என்ன ஆவா, அழிஞ்சிரும். ஆனா அந்த செல்வத்தை நீடிச்சு நிப்பாட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? கல்வி தேவை. நீங்க கல்வி கத்துட்டீங்கன்னா உங்களுடைய சந்ததியும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? நீங்க அரசு வேலையில இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளும் அரசு வேலைக்கு போகும், உங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் உயரும். ஸோ அதுக்காகவாது படிங்க. ஓகேங்களா? தபால் வாக்குமுறையை அடுத்த எலெக்ஷன்ல நீங்க செலுத்துறீங்க. 1998ங்கிறது தபால் வாக்குமுறை. ஓகேங்களா? அடுத்து நம்ம தேர்தல் ஓட்டு போட போயிருப்பீங்க. ஓட்டு போட போயிருக்கும் போது சின்னங்கள்லாம் இருக்கு. அது ஒரு சின்னங்கள் தெரியும். இப்ப நமக்கு தெரிஞ்ச சின்னங்கள் என்ன? காங்கிரஸ்னா கை, டிஎம்கே அப்படின்னா என்னது? உதயசூரியன். அப்புறம் ரெட்டலை, அதிமுக என்னது? ரெட்டலை. அப்புறம் ஒவ்வொரு சின்னமும் நமக்கு தெரியும். ஆனா இப்ப இந்தியாவில இருக்கிற ஒரு மேற்கு வங்காளத்துல இருக்கிற ஒரு கட்சியோட சின்னமோ அதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் டிஎன்பிசியில கேட்கறாங்க. அதனால ரொம்ப முக்கியமான சின்னங்களை நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தேசிய மக்கள் கட்சி. அதோடைய சின்னம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தகம். தேசிய மக்கள் கட்சியோட சின்னம் என்ன அப்படின்னா புத்தகம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய மக்கள் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தேசிய மக்கள் கட்சி அப்படின்னா என்னது? புத்தகம். அடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னா புற்கள் மற்றும் பூக்கள். திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னா புற்கள் மற்றும் பூக்கள். அடுத்து தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னா கடிகாரம். தேசியவாத காங்கிரஸ்னா என்னது? கடிகாரம். அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னா கை, நமக்கு தெரியும்ல, ஒரு கை. என்ன அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருக்கு. கதிரறிவால் அப்புறம் நட்சத்திரம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்னா என்னது? கதிரறிவால் நட்சத்திரம். அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட்னு ஒண்ணு இருக்கும், அது கதிரறிவாலும் சுத்தியலும் இருக்கும். அடுத்து பாஜக. பாஜகவோட சின்னம் என்ன? தாமரை. ஓகேங்களா? அதே போல பகுஜன் சமாஜ் கட்சின்னு ஒண்ணு இருக்கு, அதோட சின்னம் என்ன அப்படின்னா யானை அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சு. நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட கமிட்டிகள். இதுவும் அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு 10 தேர்தல் கமிட்டி நான் சொல்ல போறேன், ஈஸியா நீங்க புரிஞ்சு வச்சுக்கலாம். தார்குந்த் குழு எந்த வருடம் அப்படின்னா 1974. தார்குந்த் குழு எந்த வருடம் அப்படின்னா 1974. அடுத்து தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி எந்த வருடம் அப்படின்னா 1990. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், என் பேர் தினேஷ். ஓகேங்களா? சோ தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி எப்ப அப்படின்னா 1990. அடுத்து என்னன்னா என்என் ஓரா கமிட்டி 1993. என்என் ஓரா கமிட்டி எந்த வருஷம் அப்படின்னா என்என் ஓரா கமிட்டி எந்த வருஷம் அப்படின்னா 1993. அப்புறம் இந்திரஜித் குப்தா கமிட்டி 1998. இந்திரஜித் குப்தா கமிட்டி எந்த வருடம் அப்படின்னா 1998. அப்புறம் இந்திய சட்ட ஆணைய அறிக்கைன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க 1999. அடுத்து வெங்கடசலையா தேசிய ஆணையம் எப்போ அப்படின்னா 2002. வெங்கடசலையா தேசிய ஆணையம் எப்போ அப்படின்னா 2002. வீரப்பு மொய்லி ஆணையம் எப்போ அப்படின்னா 2007. வீரப்பு மொய்லி ஆணையம் எப்போ அப்படின்னா 2007. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதுக்கான குழு அமைக்கப்பட்டது 2023. சோ இந்த வீடியோ பார்த்தது என்ன அப்படின்னா தேர்தல் சம்பந்தப்பட்ட A to Z தகவல் பார்த்தாச்சு. ஸோ நம்மளுடைய சேனல்ல தினம் இது போல முக்கியமான கண்டென்ட் எடுத்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.